பரிசு கொண்டு போனவங்களுக்கெல்லாம் வாழைப்பழத்தை வாயில் திணிச்சாதான் அவன் வாயை கொத்திக்கிட்டு வந்து பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தோட உட்காந்துருக்கான். அதுதான் அந்த பழப்பழம். தொடர்களே, தமிழ்ச்செல்வனுடைய எழுத்துக்கள், செயல்பாடுகள், இதை பற்றி எல்லாமே நம்ம காலையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் தனி மனித அளவில் அவர் என்ன விதமான மாற்றங்களுக்கு ஊக்குவிப்பார் என்பதை அவர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பழகும் போது உணர முடியும். அல்லது அவருடைய பேச்சை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் தங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர முடியும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் சில நேரங்களில் அப்படி ஒரு மாற்றம் நமக்குள் நிகழ்வதை நாமே கண்டுணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி எனக்குள்ள ஒரு ஏற்பட்ட மாற்றம், அதை உடனடியாக வெளிப்பட்ட தருணம், இதை உங்களுக்கு சொல்கிறது இந்த நேரத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடலூரில் ஒரு வகுப்பு நடக்குது. தாமியசாவனுடைய ஒரு வகுப்பு நடக்குது. அந்த வகுப்பில் சாதியம் பற்றி தமிழ்ச்செல்வன் ஒரு வகுப்பு எடுக்கிறார். அந்த வகுப்பு முடிந்து மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு தேநீர் குடிப்பதற்காக தோழர்கள், முதலில் எழக்கூடிய தோழர்கள் எழுந்து வருகிறார்கள். இந்த மாநாடுகள், முகாம்கள் நடக்கிற போது இரவிலே தூங்காதவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அப்படியான அரட்டை செட்டுகளில் அதிலும் விடிய விடிய தூங்காமல் இருப்பவராக தமிழ்ச்செல்வன் இருப்பார். அதிகாலையில் எழுந்து எல்லோரையும் கிளப்பி கொண்டு டீ கடைக்கு செல்வதிலும் அவர் முதன்மையாக இருப்பார். அன்றைக்கு அப்படி அவர் அதிகாலையில் எழுந்து தேநீர் குடிப்பதற்காக வருகிற போது அந்த கடலூர் மண்டபத்தில் நான் வாசற்படி உட்கார்ந்து ஒரு கவிதையை எழுதி கொண்டிருந்தேன். அந்த கவிதை என்பது இன்று வரைக்கும் ஆதவன் தீட்சண்யாவுடைய கவிதை என்று இன்றைக்கும் மதிக்கத்தக்க ஒரு கவிதையாக அந்த கவிதை எனக்குள் இருந்த பல விஷயங்களை தகர்த்து என்னை எனக்கே புதுசாக புதுக்கி காட்டிய ஒரு கவிதையை நான் சுய விளக்கம் என்ற ஒரு கவிதையை எழுதினேன். அந்த கவிதையில் இருந்துதான் நான் அதுவரை எழுதி கொண்டிருந்த கவிதைகளில் இருந்து நானே என்னை மாற்றிக்கொண்ட கவிதைகள் தொடங்கியதாக என்னை பற்றி எனக்கு ஒரு சுய மதிப்பீடு இருக்கிறது. அப்படி ஒரு திறப்பை அந்த முகாமில் எனக்கு நிகழ்த்தியது தமிழ்ச்செல்வனுடைய உரை. இது நடக்கலைன்னா ஒருவேளை நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா, பொதுவாக அம்பேத்கர்லாம் இந்த நாட்டுக்கு செல்லுபடியாகாத ஒருவர் என்று மேம்போக்காக பேசிக்கொண்டிருக்கிற ஒருவராக நானும் என்னை கீழிறக்கம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன். சாதியத்தை பற்றியும் இந்திய சமூகத்தில் எந்த ஒரு அடிப்படை மாற்றம் நிகழ்வதாக இருந்தாலும் அதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தையும் எனக்கு அந்த முகாம்தான் உருவாக்கியது. அந்த முகாமிலிருந்து தான் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய இந்த ஆதவன் தீட்சண்யா உருவானேன் என்று நான் சொல்வதிலே மிகுந்த பெருமை இருக்கிறேன். அடுத்ததாக பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் ஆட்டம் என்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு, 2வது கவிதை தொகுப்பு ஓசூரில் அதனுடைய வெளியீட்டு விழா நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு கந்தர்வன் சிறப்புரைக்காக வந்திருக்கிறார். இப்போது விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் வந்திருக்கிறார். தமிழ்ச்செல்வனுக்கு அழைப்பு இல்லை. ஆனால் தமிழ்ச்செல்வன் அந்த விழாவுக்கு வருகிறார். அவர் வந்தது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். நான் பேசுறதுக்காக வரல, தாமிரபரணியில் அடித்து கொல்லப்பட்ட 17 தேயிலை தொழிலாளர்கள், தாமிரபரணி தியாகிகள், மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய சார்பாக இந்த தியாகிகள் பூமியிலிருந்து ஆதவனுக்கு ஒரு சால்வை போர்த்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் பேசலாம்ல, அது மட்டும்தான் சொல்றதுக்காக திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி வந்திருந்தார். இது ஒரு சால்வை அல்ல, அது விஷயம். அவர் உன்னிப்பா கவனிக்கிறார். ஒருத்தனுடைய எழுத்துல
என்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உன்னிப்பாக கவனிக்கிறேன். அது கவனிக்கிறது மட்டுமல்ல, அந்த கவனித்த விஷயத்தை ஒரு சபையறிய கூறுவதற்கு செல்ல வேண்டும் என்று நேரடியாக கிளம்பி வந்திருக்கிறார். மூன்றாவது விஷயம், புதுவிசை என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பத்திரிகையை நடத்துவது சம்பந்தமாக நாங்கள் கடைசியாகத்தான் அவரிடம் போய் பேசினோம். ஆனால் பத்திரிகை தொடங்கிய பிறகு அநேகமாக அந்த பத்திரிகை வந்த 49 இதழ்கள் வந்தது. அதிலே ஒரு சரிபாதி அளவுக்கான இதழ்களை தன்னுடைய சொந்த பொறுப்பில் கொண்டு வருவதை போல அதற்கான மெட்டீரியலிருந்து, பணத்திலிருந்து, அச்சாக்கத்திலிருந்து அத்தனையும் பொறுப்பேற்று கொண்டு நடத்தியவர் தமிழ்ச்செல்வன். அந்த பத்திரிகைக்கு இன்றைக்கும் அது நின்று போன பிறகும் அதற்கென்று ஒரு இடம் இருப்பதாகவே பொதுவாக மதிப்பிடப்படுகிறது. அதில் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த நேரத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை விட முக்கியம், அந்த பத்திரிகை வந்ததில் அது நின்று போனதை பற்றி எனக்கு இன்னும் வருத்தம் கிடையாது. அது வந்த காலத்தில் தாமிரபரணி படுகொலை நடந்தபோது என்ன நடந்தது தாமிரபரணி என்பதற்கான ஒரே எழுத்து ஆவணமாக புதுவிசை இதழ் மட்டுமே இன்று வரைக்கும் இருக்கிறது. அதில் எழுதப்பட்ட அத்தனை கட்டுரைகளும் தமிழ்ச்செல்வனுடையது என்பதை இந்த நேரத்திலே நான் கவனப்படுத்துகிறேன். அதில் அவர் சொன்னார், 17 உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்ட அந்த தாமிரபரணி ஓடும் திருநெல்வேலியில் என்றை போலவும் அன்றைக்கும் அல்வாவும் மிச்சரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் திருநெல்வேலிக்காரர்கள் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கார். இது நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அப்போதிருந்து சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார். மிச்சர் தட்டை கீழே வைக்க வேண்டும் என்று இந்த சபையின் சார்பாக தமிழ்ச்செல்வன் நம்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். மிச்சர் சாப்பிடுவதை விடவும் வேறு உடனடியான வேலைகள் இருக்கிறது என்று தோழர் சுட்டிக்காட்டியதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். தோழர்களே, இப்போதான் என் தலைப்புக்கு வர்றேன். ஆனால் எனக்கு கொடுத்த நேரத்தில் முடிச்சிருக்கேன். தமிழ் சிறுகதையின் தடங்கள் முதல் 50 ஆண்டுகள் என்கிற இந்த புத்தகம் சிறுகதை தமிழிலே எழுத தொடங்கிய காலத்திலிருந்து முதல் 50 ஆண்டுகள் வரைக்கும் எழுதிய 57 எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் பற்றி தமிழ்ச்செல்வன் இந்த தொகுப்பிலே எழுதியிருக்கிறார். ஒரு பத்திரிகைக்காக எஸ் செந்தில்குமார் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரு 15 பக்க அளவில் தமிழ் சிறுகதையின் அரசியல் என்று எழுதத் தொடங்கிய ஒரு சிறிய கட்டுரை, பிறகு நம் காலத்தில் நாம் படித்த எல்லா எழுத்தாளர்களை பற்றியும் நாம் ஏன் எழுதக்கூடாது என்கிற உணர்விலிருந்து 57 எழுத்தாளர்களுடைய கதைகளை வாசித்து அதன் மீது தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1900 இப்போ வரைக்கும் இருக்கிற பல பேருடைய எழுத்துக்கள் இங்கே அவரால் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 57 பேரில் 50 பேர் ஆண்கள், பெண்கள் 7 பேர். இப்போ ஏன் சரிசமமா இல்லைன்னா இருந்ததே அவ்வளோ பேர் தான் இருந்திருக்கிறாங்க, அதை தான் எழுதியிருக்கிறார். 7 பெண்கள் அந்த காலத்தில் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட காலத்தில் குறிப்பிடத்தகுந்தவர்களாக 7 பெண்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை வைத்தே மீதியை எல்லாவற்றையும் பின்னி பெடல் எடுக்கிற டெக்னிக்கெல்லாம் கையாளாமல் சோறுக்கு வேணா ஒரு சோறுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இருக்கலாம். ஆனால் கதைகளை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் நசுக்கி பார்த்து வெந்ததா வேகாதா என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ்ச்செல்வன் அப்படி ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார். இந்த அணுகுமுறை அவருக்கு எப்படி வந்திருக்கிறது என்பதை படித்தால் தி ஜானகிராமனை பற்றி 2 கட்டுரைகள் இருக்கிறது. அந்த 2 கட்டுரையில் ஒரு கட்டுரை காலச்சுவடு இதழுக்காக தீஜாவுடைய 100ஆண்டு சமயத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது தீஜாவுடைய ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி அதில் இருக்கக்கூடிய 14 கதைகளையும்
தனித்தனியாக ஒவ்வொரு கதையை பற்றியும் ஒரு மதிப்பீட்டை அவர் வழங்கியிருக்கிறார். இந்த உத்தியைத்தான் அவர் அநேகமாக எல்லா எழுத்தாளர்களுக்கும் செய்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எப்படி தீஜாவுக்கு 14 கதைகளையும் படித்து அந்த கதை அதனுடைய காலத்தில் எவ்வாறு சமகால சமுதாயத்தோடும் தீஜா சார்ந்திருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தோடும் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது, அது எதையெல்லாம் பேச வந்திருக்கிறது, அது எவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது, சமகாலத்திற்கு அதன் பொருத்தப்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக நுணுக்கமாக அந்த தொகுப்பிற்கு அவர் ஒரு ஆய்வுரையை எழுதி அது காலச்சூழலை வெளியாகிருக்கிறது. அதே அணுகுமுறையை தான் இந்த 57 பேருக்கும் அவர் கை கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ஒரு முன்னுரை, ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரை, அது தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றை சொல்வதற்கும் அல்லது புரிந்து கொள்வதற்கும் ஒரு பொருத்தமான ஒரு முன்னுரையாக எனக்கு தோன்றுகிறது. அந்த முன்னுரையிலே தமிழ் சிறுகதையினுடைய தொடக்க கால எழுத்தாளர்கள் அநேகமாக, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பெரும்பாலானவர்கள், ஓரிருவரை தவிர பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்களாகவே ஏன் இருந்தார்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி அதற்கான விடையையும் தேடுகிறார். தமிழ் சிறுகதையின் 100 தாமயசா சார்பிலே திருச்சியிலே நடந்தபோது நான் கூட ஒரு கேள்வி எழுப்பினேன். ஏன் தமிழ் சிறுகதையை முதலாக வாவேசு ஐயர் எழுதினார்? வாவேசு ஐயர் தமிழின் முதல் சிறுகதை எழுதுகிற போது வாவேசு ஐயரின் மனைவி என்ன செய்து கொண்டிருந்தார்? அல்லது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் போது மிஸ்ஸஸ் கம்பன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது போன்ற கேள்வி எல்லாம் அப்போது எழுப்பிய போது, இப்படியெல்லாம் குதர்க்கமாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொன்னவர்களெல்லாம் உண்டு. ஆனால் தமிழ்ச்செல்வன் இந்த எழுத்தாளர்களில் பெரும்பாலானவர்கள் ஏன் பார்ப்பனர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள்தான் உழைப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாகவும் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் அவர்களுக்கு தான் அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்வது என்ற கவலை இல்லாமலும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எழுத வந்தார்கள் என்று ஒரு பதிவு செய்தார். அது மட்டுமல்ல, கூடுதலாக அவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கை அறிமுகமாயிருக்கிறதோ, எந்த மாந்தர்கள் அறிமுகமாயிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய பேர் சொல்றாங்க, எழுத்தாளர்கள் கூடு விட்டு கூடு பாய்வாங்க, அவங்களுக்கு மாயாஜாலம் தெரியும், மந்திரவாதம் தெரியும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. தீஜாவை பற்றி சொல்றாரு, தஞ்சாவூர் எழுத்தாளர்களை பற்றி தமிழ்ச்செல்வன் எழுதும்போது சொல்றாரு, காவிரி ஆற்றின் ஒரு கரையில் அக்ரகாரங்களில் இருந்து கொண்டு எழுதிய இவர்களுக்கு மறுகரையில் விவசாய கூலிகளாக தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளின் அடிநிலையில் இருந்தவர்களும் சாணிப்பாலும் சவுக்கடிக்கும் ஆளாகி கொண்டு மாடுகளை விடவும் மோசமாக, மிருகங்களை விடவும் கீழாக ஒடுக்குமுறைக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஏன் இந்த எழுத்தாளர்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்று கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்கிறார். ஏனென்றால் அந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எந்த விதமான ஒரு அகவயமான நெருக்கடியும் அந்த எழுத்தாளர்களுக்கு உருவாகாத போது அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை அவர்கள் எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்று தமிழ்ச்செல்வன் முன்னுரையிலே குறிப்பிடுகிறார். பின்னாளில் ஒரு இடத்தில் கீராவை பற்றி இதே ஒரு கீராவிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, நீங்கள் ஏன் தலித்துகளை பற்றி எழுதவில்லை என்று. அதே போலவே இந்திரா பார்த்தசாரதியை பற்றி எழுதுகிற போதும் அவருடைய நேர்காணல் ஒன்றில் ஏன் பார்ப்பன எழுத்தாளர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கண்கொண்டு பார்ப்பதற்கு ஏன் முடியாமல் போனது என்ற கேள்விக்கு கேள்வி எழுப்பி அதற்காக அவரே நேரடியாக தன்னுடைய சொந்த மொழியில் சொன்ன பதிலையும் இணைத்திருக்கிறார். இப்போ இந்த 57 பேர்ல பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்கள், மற்றவர்கள் மிக பிற்காலத்தில் வந்து சேர்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருந்தும் தலித்துகளில் இருந்தும் பெண்களில் இருந்தும் மிக பிற்காலத்தில் தான் எழுத்தாளர்கள் வந்து சேர்கிறார்கள். அதற்கு காரணம் சுதந்திரம் அடைந்ததும் சமூக நீதிக்கான போராட்டம் வலுவடைந்ததும் பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் அம்பேத்கர் கருத்தியலும் பரவலான ஒரு சூழ்நிலையில், கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில், கல்வி பரப்புக்குள் புதிய மக்கள் திரள் வந்து சேருகையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே எழுதவும் பேசவும் பாடவும் வரையவும் வந்த சூழ்நிலையில் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. அப்படித்தான் தமிழிலே சிறுகதைக்குள்ளும் மற்றவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த பிறகுதான் இது ஒரு வண்ணமயமான ஒரு சித்திரமாக தமிழ் சிறுகதை பரப்பு என்பது மாற்றமடைந்தது என்பதை
இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழ்ச்செல்வன் ஒரு எழுத்தாளரை பற்றிய மதிப்பீட்டுக்கு வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான அளவீடுகள் என்று பார்த்தால், ஒருவருடைய அரசியலை புரிந்து கொள்ள அவருடைய ஒரு கதையையோ அல்லது ஒரு தொகுப்பையோ மட்டும் படித்தால் போதாது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய படிப்பு, அவருடைய நட்பு வட்டம், அவருடைய பொருளாதார நிலை, அவருடைய வாழ்ந்த இடம், இந்த வாழ்ந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா சாய்பாபா காலனியா சரவணம்பட்டியான்னு பேசுவீங்க. சரவணம்பட்டிக்குள்ள போய் நீங்க எங்க வாழ்றீங்க அப்படின்னு கேட்டாதான் பிரச்சனை. இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய, கோயம்புத்தூர் மரியாதையான ஊர் வரல, ஏனுங்க என்னங்கன்னு குழந்தை கூட அப்படிதான் பேசுவீங்க. சாதி பிரச்சனைகளை நீங்க என்ன லட்சணத்துல இருக்கீங்கிற பொறுத்தான் மதிப்பு மரியாதை இல்லை இல்லையா? இங்க அதுதான் முக்கியமானது. இன்னமும் கோயம்புத்தூருக்குள்ள ஒரு அம்பேத்கர் சிலை இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஆண்டின் சாவலாம் நீங்களாம் இல்ல. எஃப்சிஐ குடோன்ல ஒரு சின்ன சிலை இருக்கு. சரியா நான் சொன்னது? எஃப்சிஐ குடோன்ல ஒரு சின்ன சிலை இருக்கு. கோயம்புத்தூர்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேளுங்க, கொங்கு பகுதியிலேயே சிலை கிடையாது. இப்போதான் ஈரோட்டில் இதே மாதிரி ஈரோட்டில் ஒரு முறை கேள்வி எழுப்பின பின்னாடி கொஞ்சம் தோழர்கள்லாம் முயற்சி எடுத்து சிலை வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தேன், இந்த கொஞ்சம் தூரத்தில் நான் தங்கியிருந்ததுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு போனால் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாத்துக்கும் சிலை இருக்கு. எல்லாத்துக்கும் சிலை இருக்கு. ஆனால் அம்பேத்கர் சிலை இல்லை. அதனால் சாதி என்பது ஒரு மிக முக்கியமான அளவீடு. இதில் வாழும் இடம் பற்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழும் இடம் என்பது முன்னாடி அக்ரஹாரம், ஊர், சேரி அப்படின்னு 3 இருந்துச்சு. இப்போதான் அக்ரஹாரம் என்பது பல இடங்கள்ல அழிஞ்சு இப்போ ஊர், சேரி என்று பிரிஞ்சிருக்கு. அப்போ சொல்லக்கூடியதுல வாழ்க்கை, படித்த படிப்பு, நட்பு வட்டம், பொருளாதார நிலை, வாழ்ந்த இடம், பொது வாழ்வுடன் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் இரவுல தவளை சத்தம் கேட்குது ஒரு இடத்துல இருந்து. மழை காலத்துல அவங்க வீட்டில் பேசிக்கிறாங்க. என்னமோ தெரியல, மழை காலம்னா அந்த ஏரி பக்கம் இருந்து கிறுக்குன்னு ஒரு சத்தம் வருது. மழை காலத்துல தவளை கத்தும், தவளை சத்தம் இப்படி இருக்குன்னு கூட தெரியாம நம்மளால பயப்பட்ட மாதிரி தண்டியா எழுதுறவங்க இருக்காங்க நம்ம ஊர்ல. சரியா? அப்போ அவருக்கு பொது வாழ்க்கையோடு அவருக்கு இருக்கிற தொடர்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு எழுத்தாளரை பற்றி சொல்லுவார். அவருடைய முதல் நாவலுக்கே பரிசு கொடுக்கணும்னு ஒரு விவாதம் வருது. இன்னொருத்தர் அவர் யாருன்னு கேட்கறதும் நடக்குது. அப்போ எழுத்தாளருக்கு பொது சமூகத்தோட என்ன தொடர்பு இருக்கு, சமூக வாழ்க்கையோட என்ன தொடர்பு இருக்கு, இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தாதான் ஒரு எழுத்தாளரை பற்றிய கதையை, அவருடைய கருத்துலகத்தை, அவருடைய புனவுலகத்தை மதிப்பீடு செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக வெறும் இந்த 57 பேர் எழுதின ஒரு கதையவோ ஒரு புத்தகத்தையோ இல்லை, இந்த 57 பேர் எழுதின எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார் மனுஷன். சரி, 57 பேர் எழுதுனதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா அதோட நிக்கல. 57 பேர் எழுதுனதை பத்தி மற்றவங்களாம் எழுதிப்பாங்கல்ல, இதெல்லாம் ஒரு 189 புத்தகம் ரெஃபரன்ஸ்ல வருது. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 189 புத்தகங்கள் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்னங்க ஒரு 300 எழுதுறதுக்கு இவ்வளோ பிகு பண்றீங்க, சும்மா 4 வரி எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. சும்மா 4 வரி எழுதி கொடுங்க, ஒரு அணிந்துரை எழுதி கொடுங்க. என்கிட்ட இப்போ ஒரு தோழர் சொன்னாங்க, தோழர் போட்டிக்கு ஒரு புத்தகம் வந்திருக்குது, அவனுடைய கவிதைக்கு போறதுக்கு 59ஆம் பக்கத்துல தான் முதல் கவிதை தொடங்குது. 59 பக்கத்துல மீதி 58 பக்கத்துல என்ன இருக்குதுன்னா, மீதி 58 பக்கத்துல அணிந்துரை, புகழுரை, வாழ்த்துரை, இது எல்லாம் இருக்கு தோழர். 9வது பக்கத்துல தான் முதல் கவிதை தொடங்குதுன்றாங்க. அப்போ இந்த 58 பக்கத்துக்கு ஜாக்கி ஏற்றிருக்காங்க. 58 பக்கத்துக்கு ஜாக்கி ஏற்றிருக்காங்க. தமிழ்ச்செல்வன் ஒரு எழுத்தாளரை பத்தி சொல்றாரு. அவர் சூசிகை யார், அவர் தான் முதல் சிறுகதை எழுதினவர், நம்ம வாவேஸ் ஐயர். அவர் இந்த சூசிகையெல்லாம் நீங்க படிக்காம நேரா போயிட்டீங்கன்னா கூட நல்லது. அப்போ கதை எழுதும்போது இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இதெல்லாம்
அறிமுகம் இல்லாமல் நீங்கள் நேரடியாக படிக்க போயிட்டீங்கன்னா நல்லது. இருந்தாலும் இந்த சில விஷயம்லாம் புதுசாக இருக்குது, அதனால இந்த சூசியை படிச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இதில் அவன் 189 புத்தகத்தை படித்து இந்த 57 எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு கட்டுரையாக தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இது ஒவ்வொன்றும் எழுதும் போதும் அந்த ஒவ்வொரு கட்டுரையிலையும் அவருடைய காலத்திலேயே இந்த கதையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அல்லது இந்த ஒரு கதையை படிக்கும்போது நினைவுக்கு வரக்கூடிய வேறு கதைகளை பற்றியும் நீங்கள் இந்த கட்டுரையில ஒவ்வொன்றிலையும் குறிப்பு பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்ல முதல் சிறுகதை எதுங்கிறத பற்றின ஒரு பெரிய விவாதம் நடக்குது. வாவேசையர் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் என்கிற கதை தான் முதல் கதை என்று ஒரு கருத்து இருக்கிறது. காலையிலே இங்கே பேசிய நாஞ்சில் நாடன் கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அதை தமிழ்ச்செல்வனும் பதிவு செய்திருக்கிறார். வாவேசையர் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் தான் முதல் கதையா, அல்லது அதற்கு முன்பாக பாரதியை எடுத்துக்கொள்ளலாமா? பாரதியை கூட நீங்க பாத்தீங்கன்னா 1/6 பங்கு தான் முதல் கதையை எடுத்துக்கலாமான்னு வருது. ஆனா அதற்கு முன்பாக 1905 பாரதியார் துளசிபாய் என்கிற ரஜபுத்திர கன்னிகையின் சரிதமா நம்ம அந்த மாதிரி ஒரு கதை வரும் பேர். அந்த துளசிபாய் கதை ஒருவேளை இப்ப நாம எடுத்து அச்சடிச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதையை இப்ப கொடுத்தோம்னா சங்கிகள் சொல்லக்கூடிய அந்த லவ் ஜிகாத்னு ஒன்று சொல்றான்ல, அந்த லவ் ஜிகாத்தை பாரதியார் ரொம்ப பிரமாதமா கவுண்டர் பண்ணியிருக்காரு அந்த கதையில. ஆமா, ஒரு ராஜபுத்திர பெண் அவன் ஒரு நாள் போகும்போது பல்லக்கில் காட்டு வழியில கொள்ளடிப்பாங்க. அப்ப அந்த கொள்ளையர்களிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடியவனாக அப்பாஸ்கான் என்கிற ஒரு முகமதிய இளவரசன் தான் போய், ஒரு வீரன் தான் போய் காப்பாற்றுகிறான். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவன் மீண்டும் ஒரு காட்டு வழியாக போகிற போது யாரோ ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏற்றுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். கணவன் இறந்த சிதையிலே மனைவியையும் ஏற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த பெண் அதற்கு உடன்படாமல் அவள் அங்கே கூப்பாடு போடுகிறாள். குதிரையிலே சென்று கொண்டிருந்த இந்த அப்பாஸ்கான் யார் இது என்று பார்ப்பதற்காக அங்கே போய் பார்க்கிறான். பார்க்கிற போது ஏற்கனவே தன்னால் காப்பாற்றப்பட்ட அதே துளசிபாய் தான் இப்போது சதியிலே ஏற்றப்படுவதற்காக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் அவள் உடன்பாடு இல்லாமல் கத்துகிறாள் என்பதை பார்த்து அந்த அப்பாஸ்கான் அந்த பெண்ணை மீட்பதற்கு முயற்சிக்கிறான். அந்த நேரத்திலே பார்ப்பனர்கள், அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்து மத தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இப்போது சொல்வதை போல் அவர்கள் அப்போது சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. கத்தியை பார்த்ததும் அவர்கள் ஓடி விடுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு அவர்கள் ஓடினாலும் அவர்களுடைய மனங்கோவாமல் அவர்களுடைய ஆணைகளை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த இடைப்பட்ட சாதியினை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாழேந்தி இந்த இஸ்லாமியனிடம் போராடி, நீங்கள் எங்களுடைய இந்து மத ஆச்சாரங்களுக்குள் தலையிடக்கூடாது என்று சொல்லி தகராறு செய்கிறார்கள். அவ்வாறு தகராறு செய்து அவனை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு நேரத்தில் அவன் சாதுரியமாக அந்த பெண்ணை மீட்டு கொண்டு போகிறான். பிறகு கொஞ்ச நாள் கழித்து இருவரும் திருமணம் செய்து கொள்வதாக ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய ஆணும் ஒரு ரஜபுத்திர பெண்ணும் காதலித்து தாங்கள் திருமணம் செய்து கொள்வதாக பாரதியார் 1905 ஒரு கதையை எழுதியிருக்கிறார். உண்மையில் யோகி உத்தரப்பிரதேசத்தில் இதைத்தான் லவ் ஜிகாத் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கதையை முதல் கதை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது சிங்கப்பூரிலே மக்தும் சாஹிபு என்பவர் எழுதிய வினோத சம்பாஷணை என்கிற கதையை முதல் கதையாக எடுத்துக்கொள்வதா, அல்லது சதாசிவம் பிள்ளை என்ற ஒருவர், ஆல்காட் சதாசிவம் பிள்ளை என்பவர் எழுதின ஒரு தொகுப்பு இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வதா, எது தமிழின் முதல் கதை என்கிற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இந்த விவாதங்களை எல்லாம் தமிழ்ச்செல்வன் சொல்லிவிட்டு கடைசியாக இருந்தாலும் வாவேச ஐயரிலிருந்து தொடங்கலாம் என்று தொடங்குகிறார். வாவேச ஐயருடைய கதையிலே என்ன பிரச்சனை என்பதை ரொம்ப விரிவாக பேசுகிறார். பேசிவிட்டு குளத்தங்கரை அரச மரம் என்கிற கதையை பற்றிய சில வரலாறுகளையும் அதிலே ஊடாக குறிப்பிடுகிறார். வாவேச ஐயர் எப்படி அன்றைக்கு விடுதலை போராட்டத்திலே அவருடைய பங்களிப்பு, வாஞ்சிநாதன் போய் ஆஸ்துரையை கொள்வதற்கான துப்பாக்கி சம்பந்தமாக எல்லாம் வாவேச ஐயர் சம்மந்தப்பட்டிருக்கிறார், அந்த விஷயத்தெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இதையெல்லாம் சொல்லிவிட்டு குளத்தங்கரை அரச மரம் என்கிற அந்த கதை எப்படி நமக்கு முக்கியமானதாக படுகிறது என்று சொல்கிறார். ஆனால் ஆய்வாளர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாவேச ஐயர் எழுதிய இந்த கதை ரவீந்திரநாத் தாகூருடைய
ஒரு கதையை தழுவித்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இதை மூலக்கதையாக ஒரு முதல் கதையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற விவாதம் எல்லாம் அதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு, ஆனாலும் நாம் வாவேசையரிலிருந்து தொடங்குவோம். காரணம், சிறுகதைக்குரிய எல்லா விதமான வடிவமைப்போடு அது இருக்கிறது என்கிற இடத்திலிருந்து தொடங்கும் தமிழ்ச்செல்வன், அதற்கு அடுத்ததாக பாரதியார் என்று மாதவையர் என்று தொடங்கி ஒவ்வொரு எழுத்தாளராக இந்த கடைசியாக நம்முடைய தோழர் கந்தர்வன் வரைக்குமாக 57 பேரை எழுதியிருக்கிறார். இந்த 57 பேரில் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் பொதுவாக இலக்கிய ஆய்வுகளுக்கு எடுத்துக்கொள்கிற போது இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த எழுத்தாளர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரச்சாரத்தை எழுதுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்ச்செல்வன் ஒரு வாதத்தை வைக்கிறார். எல்லாமே பிரச்சாரம் தான், இலக்கியத்தில் பக்தி பாடல்கள் உட்பட எல்லாமே பிரச்சாரம் தான். அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கத்தவர்கள் தாங்கள் நம்பிய கருத்துக்களை பிரச்சாரம் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? அவர்கள் நம்பிய கருத்துக்களை தங்களுடைய கதைகளிலே எழுதியிருக்கிறார்கள். அது கதையாக இருக்கிறதா என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக அவர்களை நிராகரிக்க கூடாது என்று அந்த விஷயத்தை கவனப்படுத்திவிட்டு அவர்களுடைய கதைகளில் அண்ணாவை எழுதியிருக்கிறார், கலைஞரை எழுதியிருக்கிறார், சீனிவாசனை, டி.கே. சீனிவாசன், இவங்களெல்லாம் ஒரு 5 பேரை அண்ணாவுடன் சேர்த்து 6 பேர் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கதைகள் எஸ்.எஸ். தென்னரசு உட்பட அவருடைய கதைகளை பரிசீலிக்க கொண்டிருக்கிறார். நீங்கள் பரவலாக நாம் சிறுகதை எழுத்தாளர்கள் என்று அறிந்திருக்கக்கூடிய, அதிலும் சிறுகதையின் மூலவர் என்று புதுமை பித்தனால் கொண்டாடப்பட்ட மௌனியை பற்றி பேசுகிற போது அநேகமாக எனக்கு தெரிய மௌனியை எடுப்பில் இப்படி ஒரு பொது தளத்தில் நிராகரிப்பதற்கும் நமக்கு ஒரு அரசியல் தேவை. மௌனியினுடைய கதையில் எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஓப்பா இல்லை என்று தமிழ்ச்செல்வன் மௌனியினுடைய சிறுகதையை பற்றி ஒரு மதிப்பீட்டை சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன் மௌனியினுடைய கதைகளை அவர் நிராகரிக்கிறார் அப்படின்னா, அது ஒரு ஒரு தீவிரமாக கதாபாத்திரங்கள் சில பேசக்கூடிய நேரத்துல ஒரு மயக்கம் நமக்கு ஏற்படுதே ஒழிய அது ஒன்றும் இதுவரை சொல்லப்படாத விஷயங்களை, வாழ்க்கை அனுபவங்களை அது பேசிவிடவில்லை. கதாபாத்திரங்கள் சில நேரங்களில் தீவிரமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒழிய அது நமக்கு ஒரு பெரிய மனித அனுபவத்தை தரவில்லை என்று சொல்லி அவருடைய கதைகளை அவர் நிராகரிக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது. அவருடைய காலத்தில் அவர் மாதவையருடைய கதைகளை மிக உன்னிப்பாக படித்து நாம் கொண்டாட வேண்டிய ஒருவராக அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாதவையர் தன்னுடைய கதைகளில் தன்னுடைய சொந்த சாதியில் இருக்கக்கூடிய, அவரும் பார்ப்பனர் தான், ஆனால் தன்னுடைய சொந்த சாதிக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒடுக்குமுறை தன்மைகள், ஆணாதிக்க மனோபாவம், சாதிய பாகுபாடுகள், வர்ணாசிரம கோட்பாடுகள், இதன் அடிப்படையில் சமூகத்தை அவர்கள் பாகுபடுத்துவதற்கு எதிராக மிக தீவிரமான தாக்குதலை தன்னுடைய கதைகளின் வழியாக நிகழ்த்தியவர் என்பதையும், அவரை பற்றி ராஜ்கௌதமன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆய்வையும் கவனத்திலே கொண்டு ஏன் நாம் மாதவையரை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கவனப்படுத்துகிறார். வாவேசையருக்கும் மாதவையருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வாவேசையர் தான் நடத்திய காங்கிரசிடம் உதவித்தொகை வாங்கி கொண்டு தான் நடத்திய அந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் எப்படி சமபோஜனம் நடத்த முடியாது என்று பிடிவாதம் பிடித்து வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அவர் மெனக்கெட்டார் என்பதும், அதனாலேயே பெரியார் அன்றைக்கு காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். ஒருவேளை அதுக்காக வேணா நாம வாவேசையருக்கு நன்றி சொல்லலாம். பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக சமூக நீதி களத்திலே உருவாகி வந்ததற்காக வேணுமா நாம் வாவேசையருக்கு நன்றி சொல்லலாம். அப்படி அதை பற்றி அதிகமான எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்தும் மேற்கோள்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். இப்ப நீங்க ஒரு சிறுகதையை பத்தி பேசுறதுக்கு நான் எதுக்காக இதெல்லாம் ராஜ்கௌதமனை படிக்கிறாரு, அந்த பக்கம் போய் அதிகமான படிக்கிறாரு, இவ்வளவையும் படிச்சுதான் ஒருத்தரை பத்தி மதிப்பு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப வாவேசையர் ஒரு சமபந்தி போஜனம் நடத்த முடியாது என்று அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். இன்னொரு பக்கம் மாதவையர் அவருடைய ஏணியேற்ற நிலையம் என்கிற கதையில் ஏணியேற்ற நிலையம் என்கிற ஒரு கற்பனை பிரதேசத்தை உருவாக்கி அந்த கற்பனை பிரதேசத்திற்குள் எப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதற்குள் இணைந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் கற்பனை செய்தார் என்பதை தமிழ்ச்செல்வன் நமக்கு ஒப்பிட்டு காட்டுவதற்கு இந்த 2 கட்டுரைகளையும் அடுத்தடுத்து நாம் படித்து பார்க்கணும். அப்ப ஏணியேற்ற நிலையம் எப்படி ஒரு கனவு பகுதியாக அது நம் முன்னால் நிறுத்தப்படுகிறது என்பதும், அந்த ஏணியேற்ற நிலையத்திற்குள்ளும் கூட அங்கு வந்த பிறகு சாதிய ரீதியான பாகுபாடுகள் அங்கும் எப்படி தலை தூக்குகிறது. இன்றைக்கு நாம சொல்றோம் சத்துணவு இந்த குறிப்பிட்ட
ஜாதிக்காரங்க சத்துணவு செஞ்சா நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லி, அதே விஷயம் வந்து ஏணியேற்ற நிலையத்துல பறையர்கள் சிறுவர்கள் பறை சிறுவர்கள் இருவர் உதவியாக இருந்து கொண்டு சமையல் வேலையை செய்கிற போது மற்ற சாதிக்காரர்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எனக்கு படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ நாம வந்து எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாதவையர் கதை எழுதிய காலத்துல இப்ப இருக்கிறோம். மாதவையர் வந்து இப்ப ரெலவெண்டா எழுதல, நம்ம வந்து மாதவையர் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு 100-120 வருஷம் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப அந்த மாதிரியாக மாதவையர் கதையை அவர் வந்து இங்க நமக்கு சுட்டி காட்டுறாரு. அது போக பாரதியாரை பற்றி பேசுகிற போது எதை எப்படி யாருக்காக யாராக இருந்து எழுதுவது என்கிற சிறுகதை எழுத்தாளர்களுடைய பார்வை பாரதிக்கு இருந்ததுன்னு சொல்றாரு. இந்த விஷயம் தான் தமிழ்ச்செல்வன் பின்னாடி கந்தர்வனுக்கும் சொல்றாரு. கந்தர்வனுக்கு சொல்லும் போதும் ஒரு எதை எப்படி யாருக்காக யாராக இருந்து எழுதுவது அப்படின்னு சொல்லும் போது கந்தர்வனை பத்தி பேசும்போது கடைசியில எப்படி சொல்லுவார்னா, கந்தர்வனை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒரு வீட்டினுடைய கதவை திறந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியில நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு திறந்து வச்சு நின்றுக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அப்படி நிக்கிறது தான் சரி என்று எனக்கு இப்போது படுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ கந்தர்வன் எங்க நிக்கணும்னு சொன்னாரோ அந்த இடத்துல பாரதி நின்று இருந்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நாம வந்து ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த வாசிப்பு நமக்கு உதவி செய்திருக்கிறது. அதை போலவே அதனால 57 பேரை சொல்ல முடியாது, ஆனா இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல சொல்லலாம் நினைக்கிறேன். தமிழ் சிறுகதையில் இருந்த மிக முக்கியமான ஒரு 7 போக்குகளை பற்றி தமிழ்ச்செல்வன் நமக்கு இந்த புத்தகத்திலே வரையறுத்து காட்டுகிறார். இந்த 7 போக்கு பொறுத்த வரைக்கும் அது மணிக்கொடி காலம், எழுத்து பத்திரிகை இவங்க ஒரு காலத்து இருந்தது. அப்புறம் நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல காந்திய மதிப்பீடுகள் சார்ந்த எழுத்தாளர்கள் வந்தது, திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வந்தது, பொது உடைமை இயக்க எழுத்தாளர்கள் வந்தது, பெண்ணிய எழுத்து வந்தது, தலித் எழுத்துகள் வந்தது. இதெல்லாம் தான் மிக முக்கியமான விஷயமாக அவர் கவனப்படுத்துகிறார். இதுல இந்த 7 போக்குகளில் இந்த 57 எழுத்தாளர்கள் யார் யார் எங்கெங்கு நிற்கிறார்கள் என்பதை நாம் தொகுத்து பார்த்துக் கொள்வதற்கும் நமக்கு இந்த கதைக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது போக சிறுகதை என்கிற ஒரு வடிவத்திற்குள் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்கிற சில வரையறைகளை அங்கங்க வந்து சொல்றாரு. அப்புறம் தூய இலக்கியவாதி என்றால் யார் என்பதை பற்றி வந்து சொல்றாரு. தூய இலக்கியவாதி என்னன்னா சமூக அக்கறை அல்லது வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் பற்றி அதெல்லாம் கரை என்று நினைக்கக்கூடிய சமூக அவலங்களை பற்றியோ அல்லது வாழ்க்கையினுடைய துயரங்களை பற்றியோ பேசுவதெல்லாம் தனக்கு வரக்கூடாத கரை இழுக்கு என்று நினைக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்களைத்தான் தூய இலக்கியவாதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த தூய இலக்கியவாதியிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையும் நமக்கு வந்து சொல்லி தருகிறார். இப்போ இந்த தூய இலக்கியவாதிகளுக்கும் பொதுவாக மக்களுடைய வாழ்க்கையோடு நேரடியாக பின்னி பிணைந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாரதூரமான வேறுபாடுகளை அவர் பேசுகிற போது அதற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய அளவீடு என்பது மிக முக்கியமானது. ஒரு எழுத்தாளரை பற்றி என்னென்ன விஷயங்களில் அவரை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று வருகிற போது சாதியம், பாலினம், மதம், பிறகு வர்க்கம், இந்த 4 அளவீடுகளில் ஒருவர் யார் பக்கம் இருந்து யாருக்காக பேசுகிறார், யாருக்காக தன்னுடைய கலையை பயன்படுத்துகிறார் என்பதுதான் அளவுகோல் என்று தமிழ்ச்செல்வன் சொல்லுகிறார். இந்த அளவுகோலை வைத்துக் கொள்ளாவிட்டால் அவர் என்னமா பேசுறாருங்க, அப்படியே அவர் பேசுறத பார்த்தா அப்படியே வயிற்றுக்குள்ள அப்படியே வாயிலேயே வந்து உழுந்துருங்க, வலுவலுன்னு அப்படி பேசுறாருங்க அப்படின்னு நம்ம கை தட்டுவோம். இல்லைன்னா அவரு கவிதையை இவர் வாயால கேட்டாதாங்க அந்த கவிதை எழுதுறதுக்கு நியாயம்னு நினைச்சுப்போம். இல்லைன்னா இவரு கதையெல்லாம் அவரு சொல்லி கேட்கணுங்க, ஐயோ 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 உடம்பே சிலுத்து போயிருங்க அப்படின்லாம் நம்ம கேட்போம். இன்னும் சில பேர் வந்து காசு கொடுத்து பேச்சு கேட்கறோம், போற போக பார்த்தா கொரட்டையும் குசுவு கூட காசு இல்லாம விட மாட்டாங்க. அந்த அளவிற்கு எல்லாத்தையும் வியாபாரமாக்குற ஒரு காலத்துல எதை அளவீடாக வைத்துக்கொண்டு ஒருவரை மதிப்பீடு செய்வதென்றால் சாதியத்தில் அவருடைய பங்கு என்ன, சாதியத்தில் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கதை மாந்தர்கள், அவருடைய கதைக்களம், அவருடைய மொழி, இது எல்லாத்திலையுமே அவர் சாதியமாக எப்படி வெளிப்படுகிறார், பாலினமாக எப்படி வெளிப்படுகிறார், பொருளாதாரம் சார்ந்த நிலையில் எப்படி, இதெல்லாம் தான் அளவுகோலா வச்சுக்கிறார். இந்த அளவுகோலை நீங்கள் ஒருபோதும் கீழே விட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு படிப்பினையை தமிழ்ச்செல்வன் நமக்கு சொல்லுகிறார். இந்த படிப்பினை அடிப்படையில் தான் அவர் புதுமை பிதனி ஆகட்டும், ஜீன் ஆகராதனை ஆகட்டும், அல்லது கூப்பாராவை ஆகட்டும், அல்லது எல்லாரையுமே நீங்க அவர் 57 பேரை மதிப்பிடணும், அப்படிதான் மதிப்பிடுறாரு. இதுல பெண் எழுத்தாளர்கள் என்று நான் சொல்லக்கூடியதுல
அவர் வந்து 2 பேரை வந்து பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்த வைமு கோதை நாயகமாலையும் இவங்களை கூப்பா அவங்க அனுத்தமா இவங்களை வந்து எழுதுறாரு. இவங்களை எழுதும் போதே திராவிட இயக்கத்திலிருந்து வந்த மூல ராமாமிர்தம் அம்மையாரையும் பக்கத்துல வந்து வச்சு காட்டுறாரு. அப்போ சிறுகதை களத்தில், இலக்கிய களத்தில் அவரவர்களுடைய காலத்தில் நடந்த விவாதங்களுக்கு எப்படியெல்லாம் தமிழ் சிறுகதை உலகம் முகம் கொடுத்து வந்திருக்கிறது என்பதை பற்றி மிக துல்லியமான ஒரு மதிப்பீடு நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இந்த 57 பேரை பத்தி தமிழ்ச்செல்வன் படிச்சு எழுதுற இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் காலையில இருந்து கவலைப்பட்டு இருக்கிற மாதிரி அவர் இதை விட பெரிய சிறுகதை தொகுப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இதை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ சில பேர் வந்து ஏன் வந்து அவர் 57 பேருடைய கதைகளை படிச்சு அவர் எழுதினாரு? பொதுவா இப்போ என்ன ஒரு இதுன்னா, ஒருத்தர் கதை எழுதிட்டு அவரே வேற பேர்ல அவர் கதைக்கு விமர்சனம் எழுதுறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவரே அவர் கதைக்கு வேற பேர்ல விமர்சனம் எழுதுறது. அப்புறம் சில எழுத்தாளர் இருக்காங்க, அவங்களுக்கு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டவர் இந்த உலகத்துல எந்த உலகத்துல விடாம யாருக்குமே தெரியாது. ஆனா கேள்வி மட்டும் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வேற வேற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேட்கறாங்களா என்ன தெரியல. கேள்வி கேட்பாங்க. ஒருத்தர் கேள்வி ஒரு 3 வரியில கேள்வி கேட்டுருப்பாரு, அதுக்கு ஒரு 300 பக்கத்துல பதில் சொல்றவங்களாம் இருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா தமிழ்ச்செல்வன் 57 பேருடைய கதைகளை படிச்சு அதுக்கு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இப்ப இருக்கிறவங்களை பத்தி எழுதினாவது ஏதாவது வந்து ஒரு சாரம் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களை பத்தியில எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் சிறுகதைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த கதைகள் சமூகத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றன. அதை பற்றி நமக்கு ஒரு மதிப்பீடு தேவை என்ற அடிப்படையில் தான் தமிழ்ச்செல்வன் இவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். இதுல ஒரு இயக்கம் சார்ந்த ஒருத்தர் யாரையெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்ச்செல்வன் படிக்கிறதுல எந்த பாகுபாட்டையும் காட்டவில்லை. எந்த பாகுபாட்டையும் காட்டவில்லை. எல்லா சிந்தனை பள்ளிகளை சேர்ந்தவர்களையும் படித்திருக்கிறார். அது இடதுசாரிகள் என்று இல்லை, திராவிட இயக்கத்தவர்களை சேர்ந்தவர்களை, முற்போக்கு இல்லை, பிற்போக்கு இல்லை, புறம்போக்கு வரைக்கும் எல்லாரையுமே எழுதியிருக்காரு. எல்லார பத்தியும் படிச்சிருக்காரு. லிங்கன் என்று ஒரு எழுத்தாளர், அவர் மொத்தமே 14 கதை தான் எழுதியிருக்கிறார். இந்த 14 கதை எழுதியவரை தேடி பிடிச்சி படிச்சு அவருடைய அந்த புத்தகத்தினுடைய பிரதியே இல்லாத ஒரு நிலையில அவர் தன்னிடம் இருக்கிறக்கூடிய பிரதியை கொடுத்து இதை மறுபதிப்பு கொண்டு வரணும். ஏன்னா இந்த லிங்கன் என்கிற எழுத்தாளர் மிக மிக முக்கியமான கதைகளை எழுதியிருக்கிறார். பொருளாதார வாழ்க்கை ஏற்படுத்திய சிக்கலின் காரணமாக எழுதுவதை அவர் நிறுத்திவிட்டு போய்விட்டார். நாமெல்லாம் நம்முடைய எழுத்தாளர்களுடைய பொருளாதார வாழ்க்கை பற்றி இதுவரையிலும் நாம் கவலைப்படாதவர்களாக இருக்கிறோம் என்று கவனப்படுத்துகிறார். அந்த லிங்கன் பற்றின கட்டுரையில ஒரு வார்த்தை சொல்றாரு. புன்னை வனராசன் அவரு ஒரு எழுத்தாளர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என் சிறுகதை தொகுப்பை எந்த ஒரு பத்திரிகையும் இதுக்கு விமர்சனம் எழுதல. என் சிறுகதை தொகுப்புக்கு எந்த ஒரு இலக்கிய அமைப்பும் விமர்சன கூட்டம் நடத்தல. உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன், விமர்சன கூட்டம் நடத்தல. என் சிறுகதை தொகுப்புக்கு சக எழுத்தாளர் யாரும் பேசலன்னு சொல்லி தூத்துக்குடியில அவர் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்த மொத்த பிரதியும் கொண்டு தெருவில் போட்டு எரிச்சிருக்கிறார். அவரு அந்த வரியை அந்த கட்டுரையில கடைசியில எழுதுறாரு, இது ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை உருவாக்கி இருக்கிறோம். இப்பயா இருந்தா ஏண்டா படிக்கல நம்மளா கொளுத்துறவங்களாம் இருக்கான், அது வேற விஷயம். ஆனா அவர் வந்து சிறுகதை தொகுப்பை கொளுத்திருக்கிறார். அவ்வளவு வந்து என்னன்னா, ஒரு எழுத்தினுடைய அதிகபட்ச சாத்தியம் என்பது ஒரு வாசகரை போய் சென்றடைவது தான், அவரோட பேசுறது தான். இப்போ இது வரைக்கும் இப்படி ஒருத்தரை பத்தி எதுக்காக தமிழ்ச்செல்வன் நமக்கு பதிவு பண்றாரு அப்படின்னா, சமூகத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கு, சிறுகதையினுடைய வரலாற்றுல இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், இப்போ எழுதுறவங்க ஒழுங்கா எழுதுங்கன்னு நமக்கு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுக்கு தான் எழுதியிருக்கிறார். இது வந்து முதல் பகுதி தான். இதற்கு அடுத்தது அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். 5000 கதைகளுக்கு மேல் வாசித்து விட்டேன் என்று ஒரு நாள் சொன்னாரு. இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 2024 புத்தக கண்காட்சியில் வெளியான சிறுகதை தொகுப்புகள் வரைக்கும் வாங்கி சேர்த்திருக்கிறார். இப்போ வாங்கி சேர்க்கறது எதுக்கு? நம்ம வந்து அலமாரியில ஜம்பம் காட்டுறதுக்கு இல்லை, அதை படிக்கிறதுக்கு. அதை விட முக்கியமானது படித்ததை பற்றி எழுதுவது. இந்த படித்ததை பற்றி எழுதுவது என்பது ஒரு எழுத்தாளரை மதிப்பீடு செய்வது மட்டுமல்ல, எழுதி கொண்டிருக்கிற ஒருவரை
தன்னுடைய புத்தகங்களை எரிக்கும் நிலைக்கு தள்ளிவிடாமல் தொடர்ந்து எழுது என்று உந்தி தள்ளுவதற்கான ஒரு வழியாகவும் தமிழ்ச்செல்வன் அதை கை கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதிலே நிறைவாக நான் சொல்ல வேண்டியது, கந்தர்வனை பற்றி அவருடைய மதிப்பீடு ரொம்ப முக்கியமானது. கந்தர்வனை பற்றி பேசுகிற போதுதான் அமைப்பை பற்றி நாம் இங்கே காலையிலிருந்து பேசிக் கொண்டிருந்தோம். அமைப்பை பற்றி எவ்வளவு தூரம் ஒரு எழுத்தாளன் அதோடு பின்னி படைந்திருக்க வேண்டும் என்று பேசுகிற போது, அது கந்தர்வன் எப்படி ஒரு தொழிற்சங்கவாதியாகவும் அதே நேரத்தில் ஒரு இலக்கியத்திலே தன்னுடைய முத்திரையை பதிக்கூடியவராகவும் இருந்தார் என்பதை பற்றி விவாதம் நடக்கிற போதுதான் அமைப்புக்கும் எழுத்தாளனுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் பேசுகிறார். அதை பற்றி பேசுகிற போதுதான் நாஞ்சில் நாடனை பற்றிய அந்த கட்டுரையிலே கூட அவர் அமைப்புகளை பற்றி, குறிப்பாக இடதுசாரிகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்திற்கு கூட அவர் பொறுப்பாக பதில் சொல்கிறார். ஒரு இடதுசாரி என்கிற தன்னுடைய அடையாளத்தை ஆழங்கால் பதித்து நின்று கொண்டு எல்லா சிந்தனை பள்ளியில் உள்ளவர்களையும் படித்து அவர்கள் மீது தன்னுடைய கருத்தை சொல்வதன் காரணமாக நான் நம்பும் தத்துவம் எந்த நேரத்திலும் பலவீனம் அடைந்துவிட முடியாது என்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, அதுதான் ஒரு தத்துவ பலம் நான் நினைக்கிறேன். அந்த தத்துவ பலத்தில் நின்று கொண்டுதான் நட்பை பேணிக்கொண்டே, அது நாஞ்சில் நாடனாகட்டும் அல்லது ஜி நாகராஜன் ஆகட்டும், எல்லாரை பற்றி விமர்சனத்தையும் அதே நேரத்தில் கொண்டாடத்தகுந்த விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அவர் அமைப்பை பற்றி பேசுகிற போது, நீங்கள் எல்லோருமே அமைப்பு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பம் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளிலும் இருந்து கொண்டுதான் நீங்கள் தாமியசா போன்ற அல்லது இடதுசாரி கட்சிகள் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே எல்லா அமைப்புகளிலும் இருந்து கொண்டு ஏன் ஒரு இலக்கிய அமைப்பை மட்டும் குரோதமாக பார்க்க வேண்டும் என்கிற கேள்வியை அவர் பலரை நோக்கியும் வைத்திருக்கிறார். நாமும் அந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பல நேரங்களில் அமைப்பு என்பது நமக்கு மிக மிக இரண்டாம் பட்சமான விஷயமாக மாறிவிடுகிறது. அது போன்ற நேரங்களில் தமிழ்ச்செல்வன் இந்த கதைகளின் ஊடாக நமக்கு இலக்கியத்தில் களத்தில் செயல்படுவது பற்றி பல்வேறு திறப்புகளை இதன் வழியாக வைத்திருக்கிறார். சிறுகதை பற்றிய பல வரைவிலக்கணங்கள் என்று இன்றைக்கு பலர் ஆய்வு வழியாக பேசிக் கொண்டிருப்பதை, ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றி பேசுகிற போதும் ஒவ்வொரு வரி வழியாக, ஒரு தெரிப்புகள் வழியாக நமக்கு சில வரையறைகளை குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் முடிந்தால் நான் ஒரு கட்டுரையாக உங்களை எழுதி அதன் வழியாகவும் சாகடிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நிறைவேற்றுகிறேன். நன்றி.